அந்த பணத்துக்காக இவன் போட்ட முதலீடு, போட்ட வியர்வை, போட்ட கஷ்டம் ரொம்ப பெருசு. காலையிலிருந்து அவ்வளோ கஷ்டப்பட பணத்தை சம்பாதிச்சிருப்பான். இந்த பொருளை விற்கக்கூடிய மனுஷன் இருக்கா இல்லையா, டக்குன்னு ஏமாத்திடுவான். வருஷா வருஷம் அஞ்சுக்கு போற ஆள் தான், நோம்பு வந்தா உண்டாக்க போற ஆள் தான், நன்மை செஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அடுத்த மனிதனுக்கு தவறு இழைத்து விட்டால் அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் கருணையும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அணுவும் தவறாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபா பெண்மணிகள் மீதும், நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை, நாம் நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும், அல்லாஹ்வின் முன்னிலையிலே வெற்றியாளனாக நிற்க வேண்டும், அவன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு தகுதியானவனாக நான் மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களிலே வழிகாட்டி தருகிறது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவும் திருமறை குர்ஆனிலே பேசக்கூடிய நேரத்தில் வல் வஸ்னு யௌமைதினில் ஹக், எடை நிற்கும் தராசி என்பது, எடை நிற்கக்கூடிய காரியம் என்பது சத்தியமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மறுமை நாளில் நாம் எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும், எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும், ஜட்ஜ்மெண்ட் எங்கே போயிட்டு நிற்கும்னா ஒரு தராசி அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். அந்த தராசியில் நம்முடைய நன்மைகளை வைப்பான், நம்முடைய தீமைகளையும் அல்லாஹ் தஆலா வைப்பான். வைத்து ஃபமன் சகுலத் மவாசீனுஹு ஃபௌலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய எடை கனமாக இருக்கிறதோ ஃபௌலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அப்போ கடைசியில் நன்மை தீமை ரெண்டையும் வச்சு யாருடைய நன்மை அதிகமாக இருக்கிறதோ அவர்தான் வெற்றியாளர், அவர்தான் சொர்க்கத்துக்கு தகுதியானவர், அவர்தான் அல்லாஹ்வின் முன்னிலையிலே வெற்றியாளராக நிற்கக்கூடியவர் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகான முறையிலே சொல்லி தந்து விட்டது. நாம நன்மைகள் செய்கிறோம் இல்லை என்று இல்லை, தீமைகளும் செய்கிறோம். ஆனால் நம்மில் பெரும்பான்மையான ஆட்கள் பெரும் பாவங்களை தவிர்த்து விடுவோம். பெரும் பாவத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பாவம் மாதிரி கிடையாது. பெரும் பாவங்கள் பெரும்பாலும் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டேன், நான் தெரியாமல் செஞ்சுட்டப்பான்னு சொல்லுவானா? விபச்சாரம்னா பிளான் பண்ணி தான் செய்வான். ஒருத்தன் வட்டி வாங்குறான், நான் தெரியாமல் வட்டி வாங்கிட்டேன்னுவானா?
ஒரு ஃபினான்ஸுக்கு வாகனத்தை வாங்குறாரு, வட்டிக்கு பணத்தை வாங்குறாரு, நகையை கொண்டு போய் ஈடு வச்சு காசு வாங்க, இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறது. பெரும் பாவம் என்பது பிளான் பண்ணி பண்ணக்கூடிய பாவம் தான் பெரும் பாவம். சிறு பாவத்தை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது. அது டக்கு டக்கு டக்குன்னு என்ன செஞ்சிடும், டெய்லி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, அரவருக்கு ஒருக்கா, ஒரவருக்கு ஒருக்கான்னு டெய்லி அந்த சிறு பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். சிறு பாவத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பே கேட்காவிட்டாலும் நாம் செய்யக்கூடிய சில நன்மையான காரியங்கள் அந்த சின்ன பாவங்களை மன்னிச்சிடும். உதாரணத்துக்கு 5 வேளை தொழுகிறேன்னு வைங்களேன், ஒருத்தர் சுபவு தொழுகிறாரு, சுபவு தொழுதுட்டு திரும்ப வந்து லுஹரையும் தொழுகிறாருன்னா ரசூலா சொல்கிறாங்க, ஃபர்லான 2 தொழுகைக்கு இடைப்பட்ட பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவானா. திரும்ப அசரு தொழுகிறாரு, லுஹருக்கும் அசருக்கும் இடையில செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடலாம். இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். ஒரு ஜும்மாவுக்கும் மறு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட பாவங்களை, சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு உம்ராவுக்கும் மறு உம்ராவுக்கும் இடைப்பட்ட சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு உம்ரா செஞ்சுட்டு வந்துட்டீங்க, திரும்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சு பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி திரும்ப உம்ராவுக்கு போறீங்க, அந்த 10 வருஷ கெப் இருக்குது இல்லையா, இதுக்கிடையில செய்கிற எல்லா சிறு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ரமலானுக்கும் அடுத்த ரமலானுக்கும் இடைப்பட்ட சிறு பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். ஒருத்தர் பள்ளிக்கு நடந்து போறாருன்னா ஒவ்வொரு 8க்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்படுகிறது. அப்ப இப்படி பலதரப்பட்ட நன்மையான காரியங்களுக்கு ஒருத்தர் ஒழு செய்கிறாரு, ஒழு செய்யும் போது ஒவ்வொரு உறுப்புகளாலும் செய்யப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலா சொன்னாங்க, மன் தவல்லா ஃபஅஹ்ஸன உலூஹு சும்ம ஸல்லா ரகாத்தைனி. ஒருத்தர் திடீர்னு வர்றாரு, எந்த ஒரு நோக்கமும் இல்லை, திடீர்னு வர்றாரு, ஒழு செய்கிறாரு, ஒரு 2 ரக்காத் தொழுவோமே, தொழுகிற நோக்கத்திலையும் வர்றாரு, ஒழு செய்கிறாரு, ஒரு 2 ரக்காத் தொழுவோமேன்னு தொழுதா அல்லாஹ் அவருடைய முன்னைய ஒட்டுமொத்த சிறு பாவத்தை மன்னிச்சிருவானாம். அப்ப இப்படி நம்முடைய சிறு பாவங்கள் இருக்குது இல்லையா, இந்த சிறு பாவங்களை பொறுத்த வரைக்கும் நாம் மன்னிப்பே கேட்காவிட்டாலும் நன்மையான காரியங்கள் செய்யும் போதே நன்மையின் காரணமாக அல்லாஹ் நம்முடைய சிறு பாவங்களை மன்னிக்கிறான். ஆனால் பெரும் பாவங்கள் இருக்குது இல்லையா, இது அல்லாஹ்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினா மன்னிக்காம விட்டுருவான், தண்டிக்கவும் செய்வான். ஆனா நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் பாத்தீங்களா, நம்ம மன்னிப்பு கேட்டாலே அல்லாஹ் கடுமையா சந்தோஷப்படுறான். இப்ப நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே புதிய செய்தி கிடையாது, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது, ஞாபகப்படுத்துங்கள். நாம ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்தில் அது மூமின்களுக்கு பலன் அளிக்கும். அப்ப ரசூலா சொல்றாங்க, ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால், காணாமல் போன ஒட்டகம் கிடைத்த ஒருவன் எப்படி சந்தோஷப்படுவானோ அது மாதிரி சந்தோஷப்படுவானோ. அது என்னடாப்பா காணாம போன ஒட்டகம் கிடைச்சா சந்தோஷப்படுற மாதிரி அப்படின்னா, அதையும் ரசூல்லா ஒரு இடத்துல விலாவரியா சொல்றாங்க. ஒரு மனிதர் தனக்கு தேவையான உணவுப் பொருட்கள், குடிபானங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு பாலைவனத்தில் ஒட்டகத்தில் போறாரு. பாலைவனம் அப்படின்னு சொன்னாலே என்ன, பாலைவனம் என்றால் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சாகு பூமி. செத்துருவான், அந்த பூமிக்கு போன என்ன அர்த்தமா, செத்து போயிடுவானா, சாகு பூமி அப்படின்னுவாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்தும் கூட வெளிநாடுக்கு, இந்தியாவிலிருந்து, பாகிஸ்தான்லேருந்து, இலங்கையிலிருந்து, பங்களாதேஷ்லேருந்து இப்படி இந்த வளைகுடா நாட்டுக்கு, வெளிநாட்டுக்கு போகிறாங்க இல்லையா, போகக்கூடிய சில டிரைவர்மார் என்ன செஞ்சிருவாங்கன்னா லொக்கேஷன் போட்டு போயிடுவாங்க. லொக்கேஷன் போட்டு அங்கே கூகுளில் லொக்கேஷன் போட்டு தான் போகணும். அந்த கூகுள் என்ன பண்ணிடும், திடீர்னு வேற ரூட்டை காட்டி தந்துடும். இவர் என்ன செஞ்சிருவாரு, அப்படியே போயிடுவாரு. போவாரு கடைசியில் போயிட்டு பார்த்தா ஒரு ஆளுமே இல்லாத இடத்துக்கு போய் நின்றுருப்பாரு. எப்ப,
1500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லல, இப்ப 2026ல கூட சில பேருக்கு நடக்குது. எப்படி? கார்ல லொகேஷன் போயிட்டு அங்க போயிட்டு சேர்ந்தா அங்க போன்ல டவர் கிடையாது, அடிக்கிறதுக்கு பெட்ரோல் இல்ல, திரும்பி வர்றதுக்கு வாகனத்தில் திரும்பி வர்றதுக்கு பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் அடிக்கிறது பெட்ரோல் ஷெட் இல்ல, கால் பண்ணி கூப்பிடுறதுக்கு போன்ல டவர் இல்ல, எங்கால போறது எப்படி வர்றது ஒண்ணுமே தெரியாது. ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான்னு வைங்க, இலக்கொலைய சரி தின்னுட்டு வாழலாம், எதையாவது தின்னுட்டு வாழலாம், எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி சரி கிடைக்கும். பாலைவனத்தில் மாட்டினா கதை முடிஞ்சு. அப்படி பல பேர் இறந்தும் போயிருக்கிறார்கள். அதனால தான் பாலைவனத்துக்கு சாகு பூமி என்று சொல்வார்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தரே பாலைவனத்தில் ஒட்டகத்தில் தனக்கு தேவையான உணவு குடிப்பானம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றாரு. வர்றவர் பார்க்குறாரு, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது, கொஞ்சம் தூங்கி எழும்பிட்டு போவோம் அப்படின்னு தூங்குறாரு. தூங்கி எழும்பி பார்த்தா கொண்டு வந்த ஒட்டகத்தையும் காணோம், குடிக்கிற தண்ணியும் இல்லை, திங்கிற சாப்பாடும் இல்லை, ஒன்றுமே இல்லை. தேடுறாரு தேடுறாரு தேடுறாரு, தேடி 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 களைச்சு போயிட்டாரு. என்ன முடிவு? ஒன்றுமே இல்லையாப்பா, திங்கிறதுக்கும் இல்லை, குடிக்கிறதுக்கும் இல்லை, போகிறதுக்கும் இல்லை, ஒரு வழியும் இல்லை. திரும்பவும் வந்து அதே இடத்துல வந்து படுக்கிறாரு. என்ன அர்த்தம்? இனி நான் செத்து போயிட்டேன், அவ்வளவுதான், ஏன் கதை முடிஞ்சு. ஒரு வேளை தூங்கின மாதிரியே செத்து போயிடணும் தூங்குறாரோ தெரியல, அப்படியே தேடி தேடி ஏறாம எந்த இடத்தில் தூங்கினாரோ அதே இடத்தில் வந்து தூங்கிடுவாராம். தூங்கிட்டு திரும்ப திடீர்னு முழிப்பு வந்து எழுப்பி பார்த்தா காணாமல் போன ஒட்டகம் அன்னைக்கு அதே இடத்துல வந்து நிக்குமா. நின்ற உடனே சந்தோஷம் தாங்க முடியல. என்னது? போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இல்லையா இருக்கும். மௌத்துடாப்பானா அப்படின்னு நினைச்சவனுக்கு திரும்ப உசுறு கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த நேரம், அந்த சிச்சுவேஷன். இதை பார்த்துட்டு அவர் சொல்வாராம், யா அல்லாஹ் அந்த அபதி வானரப்புக, நீ என்னுடைய அடிமை, நான் தான் உன்னுடைய இறைவன் அப்படின்னு வாராம். அனரப்புக்கும் நான் தான் ஒட்டுமொத்த இறைவனுக்குமே கடவுள் ஃப்ரௌன் சொன்னான் இல்லையா, அவன் அகங்காரத்தில் சொன்னான். அவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை அவர் சொல்லிடுவாரு சந்தோஷத்தில். ஆனால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், சந்தோஷத்தில் மாற்றி சொல்லிடுவாரு, நீ தான் என் இறைவன், நான் தான் அல்லாஹ் அவனோட அடிமை, எனக்கு அடிமைக்கு இப்படி ஒரு உதவி செஞ்சுட்டியே இப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய இறைவன் இப்படின்னு சந்தோஷத்தை சொல்லுவாரே. இத மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சந்தோஷமான நிகழ்வு இருக்குதே, இத மாதிரி யா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் நான் தெரிஞ்சே பாவத்தை செஞ்சிட்டேன், தெரிஞ்சே ஏமாத்திட்டேன், தெரிஞ்சே களவெடுத்துட்டேன், தெரிஞ்சே அடுத்தவனை சொத்து ஆட்டையே போட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட நம்ம கையேந்துறோமே. கையேந்தும் போது காணாமல் போன ஒட்டகம் கிடைத்த மனிதன் எப்படி சந்தோஷப்படுவானோ இது மாதிரி எல்லாம் சந்தோஷப்படுறானோ. அப்ப நாம செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கலாம், அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் மன்னிப்பானே வைப்போம். ஆனால் நாம மனுஷனுக்கு செய்யறோமே தவறு, அடுத்தவனை ஏமாத்துறோமே. இன்னைக்கு கொழும்பு அப்படின்னு சொன்னாலே இலங்கையுடைய தலைநகரம், வெளியூர் மக்களுடைய பார்வை என்ன தெரியுமா? கொழும்புக்கு போறோம்னா பத்திரமா போகணும், எந்த ஒரு பொருள் வாங்குறதாலும் பார்த்து வாங்கணும். ஏன்? எவனை பார்த்தாலும் ஏமாத்திடுவான். இது கொழும்பு மக்கள் மோசமான சொல்லல, கொழும்புக்கு பல ஊர்கள் பல பேர் வந்து வேலை பார்க்குறாங்க, பல பேருடைய குணங்கள் அப்படி இருக்கிறது. எனவே உலக பொருளாதாரம் தான் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது கொழும்புல மட்டும்தான் ஏமாத்தம் இருக்கான்னு அர்த்தம் கிடையாது, இலங்கை ஃபுல்லா இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா இங்க கொஞ்சம் அதிகமா இருக்குது. அப்ப ஏமாத்துறோம், பித்தலாட்டம் பண்றோம். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒருத்தன் காலையிலிருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி அடிப்பட்டு ஏச்சிப்பட்டு கெட்ட வார்த்தையால பொஸ்ட ஏச்சுவாங்க எல்லாம் செஞ்சு அந்தியாக போல ஒரு 2500 சம்பளம், 3000 சம்பளம், 5000 சம்பளம், இந்த சம்பளத்தை எடுத்துட்டு இவன் என்ன செய்ய போறான்? காசை திங்கவா முடியும்?
அந்த 5000 ரூபா காசு 3000 ரூபா காசு இதை எடுத்துட்டு இவன் பிள்ளைக்கு என்னமாவது வாங்கிட்டு போவோமே, ஒரு பழங்களை வாங்கிட்டு போவோமே, வீட்டுக்கு மரக்கறியா வாங்கிட்டு போவோமே, என் பிள்ளைக்கு விளையாட்டு சாமத்தை எடுத்துட்டு இப்படின்னு ஆசையில் அந்த பணத்தை எடுத்துட்டு போவான். அந்த பணத்துக்காக இவன் போட்ட முதலீடு, போட்ட வியர்வை, போட்ட கஷ்டம் ரொம்ப பெருசு. காலையிலிருந்து அவ்வளோ கஷ்டப்பட அந்த பணத்தை சம்பாதிச்சிருப்பான். இந்த பொருளை விற்கக்கூடிய மனுஷன் இருக்கா இல்லையா, டக்குன்னு ஏமாத்திடுவான். ஒரு செகண்ட்ல அவன் பணத்துல ஒரு 1000 ரூபா பணத்தை, 500 ரூபா பணத்தை, 2000 ரூபா பணத்தை டக்குன்னு ஏமாத்தி வித்துருவான். ஒரு பொருளை பொய்ய சொல்லி வித்துருவான். இவன் எடுத்துட்டு போவான் வீட்டுக்கு பழத்தை, எப்பெல்லாம் வாங்கிட்டு போவான், ஒரேஞ்சு வாங்கிட்டு போவான், வாழைப்பழத்தை வாங்கிட்டு போவான். வெளியில பார்த்து அழகா இருக்கும், வீட்டுக்கு போனா அழுக்கு படித்ததாக இருக்கும். எவ்வளவு ஒரு கவலை வரும், எவ்வளவு ஒரு மன வேதனை வரும். நாசமா போடாப்பா அப்படின்னு திட்டான்னா அல்லாஹ் ரசூலா சொல்றாங்க, பாதிக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த ஒரு திரையும் கிடையாது. அதெல்லாம் உடனே ஏற்றுக்குவான். நாங்க வியாபாரம் பண்றோம், அவனை ஏமாத்திட்டோன்னு வைங்க, அவனோட அவ்வளோ பெரிய உழைப்பை ஏமாத்துகிறோம். அப்போ அவனை மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? அவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாம் 5 வேளை தொழுகாளி தான், வருஷா வருஷம் ஹஜ்ஜுக்கு போற ஆள் தான், நோம்பு வந்தா உம்ராக்கு போற ஆள் தான், நன்மை செஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அடுத்த மனிதனுக்கு தவறு இழைத்து விட்டால் அவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நம்ம எவ்வளவு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாலும் சரி, அவன் மன்னிக்கணும். சம்பந்தப்பட்ட ஆள் மன்னிக்க வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னும் நிறைய பேர் என்ன தெரியுமா, நம்ம கிட்ட சில பேர் வேலை பார்ப்பாங்க, சம்பளத்துக்கு தான் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்குறவருக்கு நம்ம என்ன ஏற்றி ஏசுறோம். காலையிலேருந்து வந்து வேலை பார்க்குறான், ஒரு தவறு செஞ்சிட்டான்னா ஏசுறோம், பேசுகிறோம், கெட்ட வார்த்தையால் திட்டுறோம். இதை மாதிரி எல்லாம் நம்ம செய்கிறோமே, அவனை மனம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். இது மனிதனுக்கு செய்யக்கூடிய தவறு. இந்த தவறுக்கு அவர்களிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் நாளை மறுமை நாளிலே அந்த மீசான் தராசியிலே சம்பந்தப்பட்டவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அந்த பாவம் ஒரு சுமையாக வந்து நிற்கும் போது, கனமாக வந்து நிற்கும் போது, மீசான் தராசி பாவத்தால் கனத்து விட்டால் நம்முடைய மறுமை நிலை என்ன? அல்லாவின் முன்னிலையிலே வெற்றியாளர்களாக நிற்போமா? அதே மாதிரி நமக்கு யாராவது ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னு வைங்க, அவர்களையும் நாங்கள் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டான், நாம அடுத்தவனுக்கு துரோகம் செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. மன்னிப்பு கேட்டால் நீ மன்னித்து விடு, அதுதான் பெருந்தன்மை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சில பேர் நினைப்பீங்க, என்ன இருந்தாலும் பாய் இவ்வளோ போய் ஒரு பணத்தொகையே மாத்திட்டாரு, இவரை எப்படி நான் மன்னிப்பது? அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஸாலு தத்தலிஉ வலா ஹாயினத்தின் மின்ஹும் இல்லா கலீலம் மின்ஹும். அல்லாஹ் தஆலா சொல்றான், உலகத்தில் சிலரை தவிர பெரும்பான்மையான ஆட்கள் அவர்களிடத்திலே ஏமாற்றையும் மோசடியையும் தான் நீங்கள் காண்பீர்கள். எல்லாருமே நல்லவனா இருக்க மாட்டான். பெரும்பான்மையான ஆட்கள் மோசடிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடுங்கள். வஸ்ஃபஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஸ்லிமீன், அவங்கள மன்னிச்சு கண்டுக்காம விட்டு, அப்பதான் நீ வெற்றி பெறுவேன்றான். அப்ப அடுத்தவர்கள் நமக்கு ஏதாவது தவறு செய்தால் நான் மன்னிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு வாய்த்தக்கம். என்ன பிரச்சனைன்னு ஹதீஸ்ல தெளிவா வரல, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வாய்த்தக்கம் வந்துருச்சுன்னு வைங்கள, புகாரில வரக்கூடிய ஹதீஸ். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க, என்ன இருந்தாலும் நம்ம தான் தவறு பண்ணிட்டோம், நம்ம இப்படி பேசியிருக்க கூடாதே அப்படின்ட்டு நினச்சிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. யோசிச்சு பாருங்க பார்ப்போம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு சஹாபி. நாம நாளை மறுமை நாளில் சொர்க்கம் போவோமானே தெரியாது, ஆனால்
அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் என்ன செய்வானா, அபூபக்கரே 8 வாசல் இருக்கு, வேண்டிய வாசல் வழியா போலாமாப்பா நீ அப்படின்னு வாங்கலாம். 8 வாசலில் விரும்பிய வாசலால் சொர்க்கம் போகக்கூடிய சிறப்பு மிக்கவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு சஹாபி. அவரு ஒரு தவறை செய்துவிட்டு என்ன யோசிக்கிறாரு, உமர் மன்னிக்காவிட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உடனே உமர் ரலியல்லாஹு அவருடைய வீட்டுக்கு போறாரு. உமர் ரலியல்லாஹு அவர் உடனே கதவு ஒரு மூடு, முகத்தை அடிச்ச மாதிரி. நம்ம கிட்ட தான் வேலை பார்க்குறான்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு நம்ம கிட்ட சம்பளம் வாங்குறான், திடீர்னு கோவப்பட்டு அவன் உம்மாவை இழுத்து கெட்ட வார்த்தையால் ஏசிட்டோம். கொஞ்சம் யோசிக்கிறீங்க, அந்தியாக போல பொறுமையாகி அடே ஏசிருக்க கூடாது, இப்படி பண்ணிட்டேனாப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு அவனை வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போய் நம்ம கிட்ட வேலை செய்யறவன்ட்ட வீட்டுக்கு போயிட்டு பாய் அப்படின்னு கதவை தட்டுறீங்க. திறந்து பார்க்குறான் முதலாளி. என்ன செய்வான், வாங்க பாய் உட்காருங்க, வாங்க டீ குடிக்கிறீங்களா, ஏசினதான் மறந்துடுவான். இதுக்கு மாத்தமா வந்துட்டாரு பாரு வீட்டுக்கு அப்படின்னு கதை ஒரே ஓங்கி ஒரு மூடு. என்ன செய்வீங்க, ஆள் உடனே க்ளோஸ், அண்டையோட வேலையிலேருந்து ஆளை தூக்கியாச்சு. இதுதான் நாம செய்வோம். ஆனா அபூபக்கர் என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹு கதை ஓங்கி ஒரு மூடு, மூடின உடனே அபூபக்கர் அவர்களுக்கு கடுமையான கவலை. சாரத்தையும் தூக்கி பிடிச்சிட்டு விறு 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 நடக்கிறார் ரசூலான சபைக்கு. வர்ற ஸ்டைலே எப்படி தெரியுமா இருக்குது, ரசூலா சொல்றாங்க அம்மா சாஹிபுக்கும் ஃபகது காமர. ரசூலா சஹாபாக்களோட சபையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஹதீஸ்ல வருதுன்னா, முட்டங்கால் தெரிகிற அளவுக்கு கீழாடைய தூக்கிட்டு வர்றாங்க. அப்படின்னா ஒரு சாரம் மாதிரி வேஷ்டி மாதிரி ஒரு ஆடை தூக்கி புட்டிச்சிட்டு வர்ற ஸ்பீடு இருக்குது இல்லையா, முட்டங்காலே தெரியுது. வர்ற ஸ்டைலை பார்த்தே ரசூலா சொல்றாங்க அம்மா சாஹிபுக்கும் ஃபகது காமர. அந்த வர்றாரு ஒரு தோழரு, என்னமோ பஞ்சாயத்தை கிளப்பிட்டு வர்றாரு. வர்ற ஸ்டைல எப்படி இருக்குது, பஞ்சாயத்தின் கையுமா வர்ற மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க ரசூல்லா. வர்றாரு, சபையில வந்து உட்கார்றாரு. இது இந்த பக்கம் நடக்குதா, அந்த பக்கம் உமர் ரலியல்லாஹு அவங்க யோசிக்கிறாங்க, அடடா வீடு தேடி வந்த மனுஷனை நம்ம கதவை சாத்தி அனுப்பியிருக்க கூடாதுல்ல, தவறு இல்லையா அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட வீட்டுக்கு போறாரு. அங்க போனா அங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு இல்லை. இல்லாட்டி கட்டாயம் பஞ்சாயத்து தூக்கிட்டு ரசூலோட சபைக்கு தான் போயிருப்பாரு. இவரும் ரசூலோட சபைக்கு பின்னாடியே வர்றாரு. அப்ப ரசூலா கேட்குறாங்க, உமர் ரலியல்லாஹு வர்றதுக்கு முன்னாடி அபூபக்கர் கேட்குறாங்க, என்ன அபூபக்கர் என்ன மேட்ரு, பஞ்சாயத்தில் வந்துட்டியெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த சம்பவத்தெல்லாம் அபூபக்கர் எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி தான் நடந்துச்சு, நான் போனேன் மன்னிப்பு கேட்டேன், அவர் மன்னிக்கலை, இப்படி கதவை சாத்திட்டாருன்றாங்க. அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலோட மூஞ்செல்லாம் அப்படியே மாறுது, கோவத்தால் முகமெல்லாம் சிவக்குகிறது. சிவக்கும் போது அபூபக்கரையும் பயம் பிடிச்சிருச்சு. சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் தூதரே வல்லாஹி அன குந்து அஸ்லம. அல்லாஹ்வின் தூதரே நான் தான் தவறு செஞ்சேன், உமர் ரலியல்லாஹு தான் தவறு செய்யல, நீ இப்படி கோபப்படுறீங்களே, நான் தான் தவறு செய்தேன் அப்படின்னு 2 தடவை சொல்றாங்க. நீங்க கோபப்படாதீங்க அல்லாஹ்வின் தூதரேன்றாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலா சொல்றாங்க, இன்னல்லாஹ பாசினி இலைக்கும், அல்லாஹ் தாலா என்னை உங்களிடத்திலே நபியாக அனுப்பினான். ஃபகுல்தும் கதப்த, ஆனால் நீங்கள் என்னை பொய்ப்பித்தீர்கள், பொய்யன் என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த அபூபக்கர் இருக்கிறாரே, அந்த சபையில் ரசூலா சொல்ற, அந்த அபூபக்கருக்காக வேண்டி நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்னா, இந்த அபூபக்கர் இருக்கார் இல்லையா, அவர்தான் என்னை உடலாலும் பொருளாலும் அனைத்து விதத்தாலும் எனக்கு உதவியும் செய்தார், என்னை நம்பினார், என்னை உண்மைப்படுத்தினார். யாராவது நம்புவானா யோசிச்சு பாருங்க பாபும். ஒரே ராகுல இப்ப இன்னைக்கு காலையில ஒருத்தனை பார்த்து பேசுறோம், காலையில பார்த்து பேசி சலாம் சொல்லிட்டு வந்தோன்னு ஒரு காலைல 10 மணிக்கு பேசிட்டு வந்துட்டோம். அந்த திரும்ப 6 மணிக்கு சந்திக்கிறோம், சந்திச்சு பேசுறோம், மஜா இப்பதான் ஜப்பான் போயிட்டு வந்தேன் அப்படின்றான். பைத்தியக்கார பயனும். காலைல 10 மணிக்கு காண்றோம், அந்த 6 மணிக்கு டே இப்பதான் ஜப்பான் போயிட்டு வந்தேன்டாண்டா. ஜப்பான் போயிட்டு வரல மச்சான், மண்டையில பட்டுருச்சின்னு. ஒரு 4-5 ஹவர்ல ஜப்பானுக்கு போயிட்டு வந்துடுமா
நம்ப மாட்டோம் இல்லையா? இவ்வளோ விஞ்ஞான உலகத்திலே நம்ப மாட்டோம். ஆனால் ரசூல் என்ன சொன்னாங்க? ஒரே இரவில் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து விண்ணுலக பயணம் 7 வானத்தை தாண்டி நான் போயிட்டு வந்தேன்றாங்க. யாருக்காவது நம்ப இயலுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மாத்திரம் நம்பினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வளவு இக்கட்டான நிலைமையிலே என்னை நம்பினார், என்னை உண்மைப்படுத்தினார். அதற்காக வேண்டிதான் இவருக்காகவே நான் கோபப்படுகிறேன் என்ற சம்பவத்தை ரசூலா சொல்றாங்க. இதில் நமக்கு மேட்டர் என்னன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தாலும் கூட நான் ஒரு தவறை இன்னொரு மனிதனுக்கு செய்துவிட்டால் அவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை விளங்கியதால் தான் அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை, அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போடாப்பா, என்ன மன்னிச்சிட்டு போதும், மன்னிச்சா மறுமையில வெற்றி, இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அப்ப அதே மாதிரி நாமும் என்ன செய்யணும்? நாம கணக்கே இல்லாம எத்தனையோ பேருக்கு அநியாயம் செய்கிறோம், துரோகம் செய்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். அப்ப நாம அவர்களிடத்திலே சம்பந்தப்பட்டவரிடத்திலே கண்டிப்பாக ஒவ்வொருவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும். பெரும்பாலும் நமக்கு பிரச்சனை வர்றது எங்க தெரியுமா? இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வரும். கணவன் மனைவி சண்டை. உதாரணத்துக்கு வைங்களேன், இப்போ நீ ஜும்மாக்கு வரக்கொள்ள கூட பல பேர் திடீர்னு அவசர அவசரமாக வந்திருப்பீங்க, குளிச்சு முழுகி ரெடியாகிறது ஷேட்டை பார்த்தா வைஃப் அயன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. என்னப்பா நீங்கள் செஞ்சுருக்கீங்க வேலைண்டு வைஃபுக்கு ஒரு ஏச்சி. வரும்போதே ஒரு சண்டையோட தானே செஞ்சுருப்போம், வந்திருப்போம். அவங்க அங்கே ஒரு கோவத்தோடு இருப்பாங்க, இந்த ஆளுக்கு வேலையை தான் பைத்தியக்கார மாதிரி வந்து ஏசிக்கிட்டே இருப்பான் இப்படின்னுவாங்க. இப்படி அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா? அவங்களுக்கு ஏசினீங்க இல்லையா? மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. அதே மாதிரி மனைவிமார்களும் கணவனை மன்னிக்கக்கூடிய பண்பை வளர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தொழுகையில் நாம் என்ன கேட்கிறோம்? அல்லாட்ட தக்பீர் அல்லாஹ் அக்பர் கற்றோனே அல்லாட்ட என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். யா அல்லாஹ், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு பெரிய தொலை தூரத்தை நீ ஏற்படுத்தினாயோ அதே போன்று எனக்கும் என் பாவத்துக்கும் மத்தியில் மிகப்பெரிய தூரத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். தக்பீர் கட்டினோனையே அல்லாஹ்ட கேட்கறது மன்னிப்பு. ருக்குவுக்கு போறோம், சுஜூதுக்கு போறோம், நடுவுறுப்புக்கு ஒரு ரப்பிக்கு எல்லா சந்தர்ப்பத்தையும் யாரெல்லாம் மன்னிச்சிரு, யாரெல்லாம் மன்னிச்சிரு, யாரெல்லாம் மன்னிச்சிரு. அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா என்பது மறுமையில் தான் தெரியும். ஆனால் நாம் ஒரு மனிதனுக்கு தவறு செய்து விட்டால் அவர் மன்னித்தால் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நமக்கொத்த தவறு செய்திருந்தால் நாம் அவரை மன்னித்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். மன்னிப்பு கன்ஃபார்ம் ஆகிடும் மனுஷனுக்கு செய்யக்கூடிய தவறுக்கு மத்தியிலே. எனவே நாம் யாருக்காவது தவறு செய்து அநீதி இழைத்திருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும். அதே மாதிரி நமக்கு யாராவது தவறு இழைத்திருந்தால் அவர்களையும் மன்னிக்க கூடிய பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.